சங்கீதம் 147 12, 13, 14. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்தரி, சீயோனே உன் தேவனை துதி. ஆமென். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, சீயோனே கர்த்தரை துதி என்று ஆண்டவருடைய வசனம் இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு நேராக கடந்து வருகிறது. எருசலேம் சீயோன் என்றால் என்ன? தேவன் மகிமையாய் வீற்றிருக்கின்ற இடம் இல்லையா? தேவன் மகிமையாய் வாசம் பண்ணுகிற இடம், தேவன் மகிமையாக தெரிந்து கொண்ட இடம் எருசலேம் சீயோன். அப்படிதான் தேவ பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் இல்லையா? நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அறியாதிருக்கிறீர்களா என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் நமக்குள்ளே மகிமையாய் வாசம் பண்ணுகிறதுனால், அப்போ எருசலேமே சீயோனே உன் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு, தேவனை துதி என்று சொல்லி வசனம் சொல்லுகின்றது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுறோம், நல்லது தான். விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம், அது ரொம்ப நல்லது தான். மன்றாடி ஜெபிக்கின்றோம், ஊக்கமாய் போராடுகின்றோம், உபவாசித்து தாழ்த்தி ஜெபிக்கின்றோம், அதெல்லாம் அவசியம்தான். ஆனால் அதோடு கூட வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென். நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, நீ துதி. ஆமென். கர்த்தர் விரும்புகின்றார். துதிகளின் மத்தியிலே நம்முடைய ஆண்டவர் வாசமாயிருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். இப்போ நீங்கள் கர்த்தரை துதி, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஜெபிக்கிறது ஒரு பக்கம் அவசியம். நம்ம ஜெபிக்கிறோம், கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், ஆண்டவர் சமூகத்தை பலவந்தம் பண்ணுகின்றோம். ஆனால் அடுத்த பக்கத்தில் இப்படி பாதி அளவு நம்ம ஜெபிக்கணும், பாதி அளவு துதிக்கணும்னு நம்மளே வரையறுத்து கொண்டுவோமானால் நம்ம துதியின் நேரத்தை அதிகமாக்கி கொள்ளுவோம். ஆமென். நம்ம ஆசீர்வாத டிவியில் கூட நம்ம விசேஷமாக அதிகமாக நம்ம வசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். ரெண்டாவது அதிகமாக துதி ஸ்தோத்திரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆமென். நிறைய பேர் இந்த டிவி ஆரம்பித்ததுலேருந்து ஏறக்குறைய 20 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய பேர் எப்பவும் சொல்கிற காரியம், நாங்கள் அந்த டிவியின் மூலமாக நாங்கள் துதிக்க கற்றுக்கொண்டோம், நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ண கற்றுக்கொண்டோம், நாங்கள் நல்லா துதி ஆராதனை பாடல்களை பாட கற்றுக்கொண்டோம் என்று சொல்லி எந்த ஊருக்கு போனாலும் அதை எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்களும் அப்படி தான் சொல்லுவீங்க, தனித்தனியாக கேட்டால் அப்படி தான் சொல்லுவீங்க. அப்படியா? ஆமாவா இல்லையா? ஆமென். அப்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நிறைய பேர் வீட்டில் டிவியை எல்லோரும் சொல்லுவாங்க 24 hours 24 மணி நேரம் அவங்க டிவி தான் ஓடுது, 24 மணி நேரம் அவங்க டிவி தான் ஓடுது. எப்படி தூங்க மாட்டாங்களா அவங்க? ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க முழிச்சிருக்க நேரமெல்லாம் ஆசீர்வாத டிவி தான் அவங்க வீட்டில் ஓடுதுன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் வீட்டில் பெருகுது. தேவனுடைய வார்த்தை ஒலிக்க துதி சத்தம் வெளிப்பட தேவ பிரசன்னம் வீட்டில் பெருகுது. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் எந்த நேரமும் துதிக்க முடியாட்டினா கூட இப்படி சில நேரம் சோர்வு வந்துடும். சில பாடுகளை நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் பொறுப்புகளை பாடுகளை சுமந்து கொண்டு போகும் பொழுது அதிகமாக துதிக்க முடியாது. அப்போது உங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு கிருபையின் காலத்தில் அழகான அருமையான வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ஆசீர்வாத டிவியை போட்டு விட்டுட்டிங்கன்னா எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் வராது இல்லையா? எந்த ஒரு காரியமும் உங்களை டைவர்ட் பண்ணாது. அது பாட்டுக்கு துதி பாடல்கள் ஸ்தோத்திர பலிகள் ஓடிக்கிட்டே இருக்கும். தன்னால் உங்களுக்குள்ள இருக்கிற சோர்வுலாம் வெளியே போயிடும், அவிசுவாசமெல்லாம் வெளியே போயிடும், உங்களுக்குள்ள உற்சாகம் வந்துடும், நீங்களும் சேர்ந்து பாட துவங்கிடுவீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிறது நம்மை இந்த ஜனங்கள், இவர்கள் என்னுடையவர்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்தில் உங்களை வைத்திருப்பதன் நோக்கம், இவர்கள் என்னுடையவர்கள். ஆமென். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். மதுரை பட்டணத்தில் துதி எழும்பிக் கொண்டே இருந்தால் தேவன் மகிமை அடைந்து கொண்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, எதுக்காக ஆண்டவர் துதிக்க சொல்கிறார், எதுக்காக நம்மை ஸ்தோத்திரம் பண்ண சொல்கிறார்? அடுத்த வசனம் பாருங்கள். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி, நம்பர் 1 போட்டுக்கோங்க. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி என்ன செய்கிறாரா? முதல்ல உங்களுடைய
வாசல்களை தாழ்பால்களை பலப்படுத்துகின்றார். ஆமென். உங்கள் வாசல்ல இருக்கின்ற தாழ்பால்களை பலப்படுத்துகிறார். இப்போ என்ன அர்த்தம்? தாழ்பால்கள் ஏற்கனவே போட்டிருக்கிறீங்க இல்லையா? கதவு நல்லா பூட்டிட்டு தான் தூங்குறீங்க இல்லையா? வாசல்கள் தாழ்பால்கள் இருக்க தான் செய்து. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதை பலப்படுத்துகிறார். ஆமென். பலப்படுத்துகிறார். ஒருவரும் உடைக்க முடியாது. எந்த திருடனும் எந்த ஒரு கருவி கொண்டும் தாழ்பால்களை உடைக்கவே முடியாத அளவுக்கு நல்ல ஒரு பூட்டு நீங்கள் வாங்கி போட்டால் எப்படி இருக்கும், அதை போல் உங்களுடைய எல்லைகளில் இருக்கிற வாசல்கள், வாசல் என்று சொல்லப்படலை, என்ன சொல்லப்படுகிறது? வாசல்கள். ஆமென். ஒரு வீட்டுக்கு ஒரே ஒரு வாசல்னா நிம்மதி. பேசாமல் ஒரே கதவு தான், அழகாக பூட்டியிருக்கான்னு செக் பண்ணிட்டு நல்லா படுத்து தூங்கிடலாம். ஆனால் ஒரு வீட்டுக்கு இப்போலாம் எத்தனையோ கதவுகள் இல்லையா? முன் வாசல், பின் வாசல், ஒவ்வொரு அறையிலையும் பால்கனிக்கு போகிறது கதவு, எங்கேயாவது ஒன்று திறந்து போட்டுட்டா யாராவது உள்ளே வந்துடக்கூடும். அப்போது நிறைய வாசல்கள். இன்றைக்கு வீடு கட்டுனா எல்லாரும் எத்தனை வாசல்கள் வைத்து கட்டுறாங்க. அப்போ ஆண்டவர் பாருங்களேன், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நம்முடைய எல்லைகளுக்கு பல வாசல்கள் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? உன் எல்லைகளில் இருக்கிற வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. யோபுவையும் அவருடைய குடும்பத்தையும் சுற்றிலும் ஆண்டவர் வேலியடைத்து பாதுகாத்தாராம். அவர் அனுமதி கொடுத்தாதான் சத்துருவை தொட முடியுது. அப்போ அனுமதி கொடுக்காட்டா ஒருவரும் தொட முடியாது. அப்போ நம்முடைய வாசல்கள் இருக்கிற தாழ்பால்களை கர்த்தர் பலப்படுத்துகிறார், ஒருவரும் தொட முடியாதபடிக்கு. ஆமென். இந்த எல்லையில் சத்துரு வந்துருவானா, இந்த எல்லையில் பிசாசு வந்துருவானாம், இந்த எல்லையில் அந்த மாந்திரிகம் பண்ணுறவங்க மாந்திரிகம் பண்ணிடுவாங்களோ, இங்கு இந்த எல்லையில் விரிசல் இருக்குதே, இந்த சுவர் உடஞ்சிருக்குதே அப்படின்னு பயந்துட்டு இராதபடிக்கு நீங்கள் துதிங்க, நீங்கள் பாட்டு பாடுங்க, நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக எங்கெல்லாம் விரிசல் இருக்குதோ, எங்கெல்லாம் உடஞ்சிருக்குதோ அந்த பகுதியிலெல்லாம் உங்கள் எல்லைகளில் அழகாய் கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பலப்படுத்துகிறார். அதை நீங்கள் பலப்படுத்துவதற்கு நீங்கள் பிரயாசப்படவே தேவையில்லை. அடுத்து என்ன? அந்த வசனத்தில் 2வது, உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். 2வது என்ன பண்ணுறாராம்? தாழ்பால்களை பலப்படுத்துவதோடு மாத்திரமல்ல, உன்னிடத்தில் இருக்கிற உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட தேவன் அதிகமாகவே அவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பிள்ளைகளுக்காக படுகிற பிரயாசத்தை விட அவர் பிரயாசப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் விசேஷமாக நம்முடைய கண்களில் தெரியும். அதுதான் பிள்ளைகள். நிஜமாவே பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார், நம்முடைய எல்லைகளை ஆசீர்வதிக்கின்றார். இப்போ எங்களெல்லாம் எடுத்துக்கொண்டால் எங்கள் பிள்ளைகள் ஆலிஸ், டேரிஸ், ஹாரிஸ், இல்லை அவங்களுக்கு 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 மருமகன்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கு, 3 பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்படி எங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் எங்கள் வீட்லேயும் பிள்ளைகள் பெருகிட்டே போகிறாங்க. அதோடு கூட ஆசீர்வாதம் டிவி எங்களுக்கு ஒரு பிள்ளை, ஆசீர்வாதம் திருச்சபை எங்களுக்கு ஒரு பிள்ளையை போன்றது. அப்போ கர்த்தர் கொடுத்துக்கிற தரிசனங்களும் கூட நமக்கு பிள்ளைகளை போல தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்றால் அவர் நம்முடைய பிள்ளைகளை போல நினைக்கிற சகலத்தையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நீங்கள் ஒரு ஸ்கூல் வைத்திருக்கலாம், அல்லது ஒரு சின்ன ஸ்கூல் வைத்து நடத்தலாம், அது உங்களுக்கு பிள்ளையை போல இருக்கலாம். அல்லது ஒரு ஊழியம் செய்யலாம், சின்ன ஒரு சபை வைத்து நடத்தலாம், அது உங்களுக்கு பிள்ளையை போல இருக்கலாம். அல்லது ஒரு சின்ன தொழில் செய்யலாம், வியாபாரம் செய்யலாம், அது ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிள்ளையை போல இருக்கலாம். அப்போ ஆண்டவர் உங்களுடைய வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. துதிக்கிற தாவீதினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் உடன்படிக்கை செய்து தாவீதை மாத்திரமல்ல உடைய சந்ததியையும் என்னுடைய கிருபை விலகாமல் இருக்கும், உடைய சந்ததியை விட்டு என்னுடைய கிருபை விலகாது என்று சொல்லி தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி உடன்படிக்கை செய்கிறார் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சவுலை விட்டு அவருடைய கிருபையை விலக்கி கொண்டார், சவுல் குடும்பத்தை விட்டு விலக்கி கொண்டார்,
சவுலுடைய பிள்ளைகள் எல்லாருமே கிருபை இல்லாமல் அவங்க வந்து அழிந்து போனதை பார்க்கின்றோம். ஆனால் துதித்து கொண்டே இருக்கிற சங்கீதம் 146 2வது வசனம் பாருங்க. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொன்ன தாவீதின் குடும்பத்து பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த சந்ததியை வானங்கள் உள்ள மட்டும் அவன் சிங்காசனம் இருக்கும் என்று வாக்கு கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சந்ததியிலே கிறிஸ்து வந்து பிறந்ததை நம்ம பார்க்கின்றோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் சொன்னா, வசனம் சொன்னா சத்தியம் சத்தியம். இப்படி வசனம் சமூலமும் சத்தியம் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? இப்போ நீங்கள் துதிச்சு பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய எல்லைகளை பாதுகாப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறத நீங்கள் வந்து நல்லா உணர முடியும், கிருபையை நல்லா உணர முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி, 3வது பாயிண்ட் பாருங்க. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி. காலையில் எந்திரிச்சா எங்கேருந்து என்ன ஃபோன் வருது, யார் ஃபோனில் பேசி என்ன பதஷ்டமான காரியத்தை சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருக்கிறவங்க இன்றைக்கி நிறையா பேர் இருக்கிறாங்க இல்லையா? அப்போ எல்லைகள், உங்களுடைய குடும்பம், உங்கள் கைக்குட்பட்ட எல்லைகளில் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. சமாதானம் உங்களுக்கு சிறிய எல்லையாக இருந்தாலும் சரி, பெரிய எல்லையாக இருந்தாலும் சரி, தேவன் அதில் ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு ஒரு பாதுகாப்பை தந்தொருளை அதிசயமாய் நம்மை நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. சாலமோன் ராஜாவுடைய நாட்களில் பார்க்கின்றோம் இல்லையா? சமஸ்த ஜனங்களும் அவரவர் தங்கள் அத்திமரத்தின் நிழலில் சுகமாய் குடியிருந்தாங்க. சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட்டார் என்று பார்க்கின்றோம். அதுபோல் ஒரு பெரிய சமாதானம் எல்லைகளில் காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பம் பெரிதாகி கொண்டே போகலாம். நீங்கள் செய்கிற வேலை, காரியம், தொழில், வியாபாரம் அல்ல என்ன நீங்கள் செய்கிறீங்களோ அது பெரிதாகி கொண்டே போகலாம். நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவர் தான் உங்கள் வாசல்கள்லாம் அழகாக பூட்டி இருக்கான்னு செக் பண்ணுறாரு, டெய்லி செக் பண்ணிடுறாரு. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வேலை டெய்லி துதிங்க, டெய்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, டெய்லி பாட்டு பாடுங்க. ஆமென், பாட்டு பாடிக்கிட்டே இருங்க. அவர் செக் பண்ணுறார், நீங்கள் செக் பண்ணவே வேண்டியது. இந்த கதவு பூட்டியிருக்கா, அந்த கதவு பூட்டியிருக்கா பார்க்கவே தேவையில்லை. அழகாக ஆண்டவர் பலப்படுத்துவார். அழகாக சமாதானத்தை அப்படியே நதியை போல உங்கள் எல்லைகளில் ஊற்றிக்கொண்டே இருப்பார். ஆமென். உங்களை டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிற, உங்களுடைய எல்லைகளில் சமாதான குறைவை உண்டு பண்ண நினைக்கின்ற இருளின் அதிகாரத்திற்கு, சத்துருவுக்கு இடம் இல்லாத படிக்கு உங்களுடைய துதியானது தேவ பிரசன்னத்தினால நிரப்பப்படுகின்றது உங்களுடைய எல்லைகள். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் என்ன போய் கடையில் வாங்குறீங்களோ அதுதான் ஃபஸ்ட் குவாலிட்டி. ஆமென். நீங்கள் எந்த கடையில் போய் என்ன வாங்குறீங்களோ அதுதான் என்னது ஃபஸ்ட் குவாலிட்டி. அவங்க ஜனங்கள் பிரிக்க தெரியாமல் பிரித்து வச்சுருப்பாங்க. ஒருவேளை நிறைய காசு கொடுத்து வாங்கினா தான் அதுதான் ஃபஸ்ட் குவாலிட்டி போல், அதுதான் தரமானது போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் தேடி வாங்க வேண்டியதில்லை. நம்ம என்ன வாங்குகிறோமோ கர்த்தர் அதை உண்டாக்கும் போது, பூமியில் விளைய செய்யும் பொழுது, இது என் மகன் குடும்பத்துக்குரியது, என்னுடைய மகளுடைய குடும்பத்திற்குரியது, இதில் அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன், அவங்க பயப்பட வேண்டாம் என்று சொல்லி நம்ம வாங்குகிற அரிசியும் இல்லை நம்ம வாங்குகிற காய்கறியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அது உச்சிதமானவைகளாய் நம்ம குடும்பத்திற்கு போஷிக்கும்படி கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருங்க, கவலைகளெல்லாம் இந்த மாஸ்டர் மகாலில் விட்டுட்டு போயிருங்க, இல்லையா? அவங்க பாரத்தெல்லாம் மாஸ்டர் மகாலில் விட்டுட்டு போயிருங்க, அது சுமக்கட்டும், கர்த்தர் அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவார். ஆனால் நீங்கள் சந்தோஷமாக துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் திருப்தி ஆக்குவார். ஆமென். எழும்பி நின்று எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் உபவாசத்தோடு எல்லாரும் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி வந்திருக்கிற அந்த நேரத்தில் நிச்சயமாக ஆண்டவருடைய இரக்கம் நம்ம மேலே இறங்கி வரும். ஆமென். இதோ இங்கு கர்த்தர் நம்ம மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீங்கள் பாடல்களை பாடி மகிமைப்படுத்தும் பொழுதெல்லாம் அவருடைய உள்ளம் அப்படியே குளிர்ந்திருக்கும். சாலமன் 1000 பலிகளை 1000 காளைகளை போய் கிபியோன்ல கர்த்தருக்கு செலுத்தின பொழுது அன்று இரவே தரிசனமாகி நீ வேண்டுவது என்ன, நீ விரும்புவது என்ன என்று சொல்லி கேட்டு ஆண்டவர் சாலமோனை ஆசீர்வதித்தது போல உங்களை ஆண்டவர் சும்மா விட மாட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் வாயை திறந்து நல்லா துதிக்கலாமா? எல்லாம் கர்த்தரை நல்லா துதிக்கலாமா? எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. தேவ ஜனமே நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நீங்க கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இதோ இவர்கள் என்னுடையவர்கள். என் துதியை சொல்லி வருவார்கள். காலையிலும் சரி, மாலையிலும் சரி, இரவிலும் சரி, எப்பொழுதும் துதிப்பதற்கு ஆயத்தமான ஒரு இருதயத்தை இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. இப்பொழுது 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 எப்போ நாளும் கவலை அழுத்தி கொண்டே இருக்குது. எப்போ நாளும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண முடியல, துதிக்க முடியல. எப்போ நாளும் இந்த இருதயம் பாரத்தில் நிரம்பி இருக்குன்னு வேதனைப்படுறீங்களா? அந்த கட்டுக்களை இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் முறித்து உங்களை துதியின் ஆடையினால, துதியின் அபிஷேகத்தினால இன்றைக்கு விசேஷமாக நிரப்பி அனுப்ப போகிறார். எல்லாரும் கேளுங்க, உங்க கவலையெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க, உங்க மனபாரத்தெல்லாம் இறக்கி வைங்க. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்பொழுது ஒவ்வொருவர் மேலே இறங்கி வருவதாக, ஒவ்வொருவர் மேலே இறங்கி வருவதாக. இதோ தாவீதுக்கு போய் சொல்லேன் என்று சொல்லி ஆண்டவரை கிருபையை விலகாமல், கிருபையை அவர்களை விட்டு, அவர்கள் குடும்பத்தை விட்டு விலகாமல் காத்த தேவன், தாவீதை அபிஷேகம் பண்ணின தேவன், இதோ உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய அபிஷேக தைலத்தினால இப்பொழுது நிரப்புவீராக, இப்பொழுது நிரப்புவீராக. இந்த பிள்ளைகள் துதிக்க 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 ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கட்டும், துதிக்க ஆரம்பிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் பாடல் பாடி கீர்த்தனம் பண்ண ஆரம்பிக்கட்டும். இதோ இன்றிலிருந்து துதியின் அபிஷேகம், துதியின் அபிஷேகம். நான் உயிரோடு இருக்கும் அளவும் கர்த்தரை துதிப்பேன், உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று இதோ இப்பொழுது முடிவு எடுக்கட்டும், தீர்மானம் எடுக்கட்டும், தீர்மானம் எடுக்கட்டும். எடுங்க, உள்ளத்துல எடுங்க, உள்ளத்துல எடுங்க, உள்ளத்துல தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுங்க. ஏதோ எல்லாரும் போல ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு இராத படிக்கு ஒரு விசேஷித்த மகிமை பொருந்தினவர்களாக, நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் மகிமையில் விசேஷமானது என்று எழுதியிருக்கிற போல தேவ பிள்ளைகளையும் ஒருவருக்கொருவர் விசேஷ மகிமையோடு வாழ வேண்டும் என்று, நீங்கள் வித்தியாசமானவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி விசேஷ அபிஷேகத்தை நாடுங்க. துதிக்க ஆரம்பிங்க. நீங்க பிரகாசிக்க ஆரம்பிப்பீங்க, நீங்க பிரகாசிக்க ஆரம்பிப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆண்டவரை ஆராய்ந்து பார்த்து உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் ஆழங்கள்ல இருக்கின்ற வேதனைகளையும் கூட நீர் நீக்கி போடுவீராக கர்த்தாவே. இதோ தகப்பனே, முள் போல வாழ்க்கையில இருக்கிற எந்த காரியமானாலும் உடைய பிள்ளைகளை தொடர்ந்து குத்திக்கொண்டே இராத படிக்கு அப்படிப்பட்ட முட்கள் எல்லாம் நீக்கப்படுவதாக, நீக்கப்படுவதாக. முட்செடிக்கு பதிலாக கேதுரு மரம் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் உண்டாவதாக. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை மிகுந்த மனத்தாழ்மையோடு ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென்.